பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் பொதுமக்களால் வைகை அதிவிரைவு ரயிலில் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நித்யானந்தன், வணக்கம். தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை செல்லக்கூடிய பொதுமக்கள் வைகை அதிவிரைவு ரயிலில் பயணிக்கிறார்கள். கூட்டம் அலைமோதுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலை பிடிப்பதற்காக மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓடக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், நாளை காலை தமிழர் திருநாளான இந்த பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் அப்பா அம்மாக்கள் அதே போல உறவினர்களுடன் கொண்டாட வேண்டும், குழந்தைகளுடன் கொண்டாட வேண்டும் என்று சென்னையில் பணியாற்றக்கூடிய பலரும் குடும்பமாக இங்கிருந்து புறப்பட்டு சொந்த கிராமங்களுக்கு செல்வதால் இந்த முண்டியடித்துக் கொண்டு ஓடக்கூடிய அந்த காட்சி என்பது அரங்கேறியது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது பொங்கலுக்காக தென்னக ரயில் மூலமாக விட்டிருக்கக்கூடிய சிறப்பு ரயில். இந்த ரயில் என்பது சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு தாம்பரம், விழுப்புரம் வழியாக திண்டுக்கல் வழியாக மதுரை செல்லக்கூடிய இந்த ரயிலாக இருக்கிறது. ஆகவே இன்று இரவு 11 மணிக்கு மேலாக மதுரை சென்றடையும் என்று தெரிய வருகிறது. ஆகவே இந்த ரயிலை பிடிப்பதற்காக ஏராளமானோர் காத்திருந்தார்கள். ரயில் சரியாக 2 மணிக்கு உள்ளே 2:15 மணிக்கு உள்ளே வந்தவுடன் முண்டியடித்துக் கொண்டு இந்த ரயிலில் ஏறக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே எப்படியாவது பொங்கல் பண்டிகை சொந்த கிராமத்தில் ஜல்லிக்கட்டு அதே போன்ற மஞ்சுவரட்டு என கொண்டாடுவதை பார்க்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தொடர்ந்து சென்னையில் இருந்து கூடிய மக்கள் குடும்பமாக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பொங்கல் பண்டிகைகளுக்காக சென்னையில் வாங்கிய துணிமணிகளோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒருபுறம் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் மறுபுறத்தில் ரயில்களிலும் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்த சிறப்பு ரயிலை பொறுத்தவரை அமரக்கூடிய அந்த இடம் முழுவதுமாக நிறைவடைந்து ஒரு சில பெட்டிகளில் மட்டும் நின்று கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு இருந்தது. ஆனால் மற்ற பெட்டிகளை பொறுத்தவரை வைகை ரயில் உள்ளிட்ட ரயில்களில் பார்க்கும் பொழுது கூட்ட நெரிசலில் மக்கள் அலைமோதி கொண்டு நின்று கொண்டும் சென்றார்கள். பலரும் நிற்கக்கூட இடமில்லாமல் அமர்ந்து கொண்டு, அதாவது நிற்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அமர்ந்து படிக்கட்டில் தொங்கிய வரலாம் வைகை ரயிலில் மதுரை சென்றார்கள். ஆகவே ஒருபுறம் சிறப்பு ரயில் சற்று காலியாகவும் மறுபுறத்தில் வைகை ரயில் எல்லாம் கூட்டம் அலைமோதி கொண்டு முன்பதிவில்லா பெட்டிகளில் அலைமோதக்கூடிய கூட்டங்களில் நின்று எப்படியாவது நாளை காலைக்குள்ளாக மதுரை சென்றடைய வேண்டும், குடும்பங்களுடன் இணைந்து உறவினர்களுடன் இணைந்து மதுரையில் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் என்று மதுரை மக்கள், அந்த தென் மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். எது எப்படியாயினும் தமிழர் திருநாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்பது தமிழர்களுடைய எண்ணம். அந்த வகையில் கூட்ட நெரிசலாக இருந்தாலும் புறப்பட்டு செல்லக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றுதான் பொதுமக்கள் கூறுகிறார்கள். மறுபுறத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் சொந்த ஊருக்கு செல்கிறோம் என்ற மகிழ்ச்சியுடன் செல்வதாகவும் கூறுகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.